அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அறம் வலியுறுத்தி ஒரு வாழ்க்கை முறையை பாரத பண்பாடு ஆரம்ப காலம் முதல் கூறி வந்துள்ளது. அதனால்தான் வேத நூல்களெல்லாம் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றன. நம்முடைய பண்பாட்டிற்கும் ஏனைய நாடுகளிலே சமீப காலங்களில், குறிப்பாக 18-19ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு மாறிய பண்பாட்டுச் சூழலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்பது, மற்றைய நாகரீகங்கள் அவர்களினுடைய உடல் சார்ந்த அளவிலேயே இன்ப துன்பங்களை பார்க்கிறார்கள். பாரத பண்பாடோ மரணத்திற்கு பிறகு உறுதிப்பொருளாய் இங்கே இருக்கக்கூடியது ஆன்மாதான். உடம்பு ஏதோ ஒரு தற்காலிக அமைப்பு போலே நம்முடைய உயிருக்கு துணையாக இருந்து செயலாற்றுவதுதான். அதனால் உடல் துறந்த பிறகும் கூட உயிரானது அது என்னென்ன நிலையை அடைகிறது என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்கி, அது அந்த சிந்தனையின் ஓட்டத்திலே செழுமை பெற்று உயிருக்கு மற்றொரு பிறவி உண்டு, அந்த பிறவியிலே உயிர்கள் அடையக்கூடிய நன்மை தீமைகளுக்கு இந்த பிறவியிலே செய்த செயல்களெல்லாம் காரணமாக வினை கோட்பாட்டின்படி வினையாக அமைந்து விடுகிறது என்று கர்மவினை என்ற ஒரு தத்துவத்தை கண்டடைந்தார்கள். அதை வலியுறுத்தித்தான் வாழும் காலத்தில் நல்ல வழியிலே சிந்தனை, செயல், சொற்கள் இவைகளெல்லாம் அமைய, உடனிருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே பயன்படும் விதமாய் எல்லா உயிர்களிடத்தேயும் அன்போடு கூடி நடக்கக்கூடிய அளவில் ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் செய்து கொடுத்தார்கள். அதனால்தான் இன்னது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி வரும் விதமாய் நம்முடைய இலக்கியங்கள் எல்லா மொழிகளிலும் அந்தந்த காலத்தில் மக்களுக்கு ஒரு சேர புரியும் விதத்தில் எளிமையான மொழி நடையிலும் சொல்லப்பட்டு, அந்த சாத்திரங்களின் வழியே வாழ்க்கையை அமைத்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டின் தனித்துவமாகிற அறம், தர்மம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தி வந்துள்ளார்கள். மற்றைய நாடுகளிலே உடம்பினுடைய இன்ப துன்பங்கள் என்றெடுத்துக்கொண்டு பார்த்தால் அது முழுவதுமாய் நான் என்ற ஒற்றை சொல்லில் போய் முடங்கி போய்விடும். மற்றவர்களை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாமல் நான் நான் என்ற அந்த ஆணவத்திலேயே மூழ்கப்பட்டு, இந்த உயிருக்கு என்ன தேவை என்பதை பற்றிய சிந்தனை இல்லாமல் உடலினுடைய இன்ப துன்பங்களை மட்டுமே சிந்திப்பவனாய் தன்னையே எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தி மனிதன் ஆன்மீக தத்துவம் சார்ந்த பயனுள்ளதான ஒரு வாழ்க்கைக்கான வழியை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து முடித்து விடுகிறான். அதனால்தான் பாரத பண்பாடு எத்தனையோ உலக மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், பொருளாதார கலாச்சார மாற்றங்கள் எல்லாம் வந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து நாட்டின் அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இன்னும் கூட வினை கோட்பாட்டை நம்பி அந்த நம்பிக்கையின் வழியே அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு, அல்லது செய்ய தூண்டும் போது மனத்துக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு ஆணவ மலம் செயல்பட்டு கூடாதவற்றை செய்ய தூண்டும் போதும் இறைவன் என்ற ஒருவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய கணக்கிலே என்னுடைய பாவச் செயல்கள் சேர்க்கப்பட்டால் இதன் விளைவு பின்னால் வந்து இது என்னையே பாதிக்கும் என்று அஞ்சி செய்யத் தொடங்கிய அந்த செயலிலிருந்து பின்வாங்குகிறான். இதற்குத்தான் அறக்கோட்பாட்டை வலியுறுத்தி வேதகாலம் தொடங்கி ஆகமங்கள், உபனிஷத்துகள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் தர்மத்தை முன்னிலைப்படுத்திய வாழ்க்கை முறையை நமக்கு வகை செய்து கொடுத்துள்ளன. இன்னும் சொல்லப்போனால் வைதீக தர்மத்தை எதிர்த்து வளர்ந்த ஜைன பௌத்த கோட்பாடுகள் கூட வினைப்பயனை பற்றிய ஏதோ ஒரு சிந்தனையை கொண்டிருந்து, அதனால் அறத்தை போதிப்பதே நம்முடைய ஆச்சாரியர்களின் முக்கிய பணியாக கொண்டு அறம் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை கூறி அதற்கு அஞ்சி வாழ்பவன்தான் உலகில் பல நன்மைகளையும் அடைகிறான் என்று கூறி அவனுடைய வாழ்க்கை இவ்வுலகில் இருக்கும்போது உண்மை சார்ந்ததாகவும் நல்லவை சார்ந்ததாகவும் மற்றவர்களுடைய நன்மையை சிந்தித்தும் செயலாற்றுவதால் அவனுக்கு எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் இன்பமயமாய் அமைகிறது என்று வலியுறுத்தி வந்திருக்கின்றன. அந்த விதத்தில் சாத்திரங்கள் மூலமாக அறிந்து கொள்ளும் அறத்தை நேரடியே வாசித்து பழகினால் அது அவ்வளவு எளிமையாக நமக்கு விளங்காமல் போய்விடும். மற்றொன்று, பண்டிதர் பாமரர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அதிலே ஈடுபடச் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி கதை சொல்லும் பாணிக்கு உண்டு. அதனால்தான் ஜாதக கதைகளிலிருந்து தொடங்கி பஞ்சதந்திர கதைகள் என்று பாரத தேசத்தின் தொன்மையான கலைகளிலே ஒன்றாய் கதை சொல்லும் மரபு இருந்து வந்திருக்கிறது. அந்த விதத்தில் 2 மாபெரும் இதிகாச நூல்கள், இராமாயணம் மற்றும் மகாபாரதம் என்ற இந்த 2 நூல்களும் காலம் கடந்த
கலைக்களஞ்சியமாக, தத்துவ கோட்பாட்டுகளின் தொகுப்பாக, ஞானம் சார்ந்த ஒருவனை நல்ல நெறியிலே பக்குவப்படுத்தக்கூடிய சக்திகளாக உருவெற்று இருக்கின்றன. வால்மீகி எழுதிய இராமாயணமும் வேதவியாசர் தொகுத்து எழுதி கொடுத்த மகாபாரதமும் ஆகிற இந்த 2 நூல்கள்தான் இந்திய பண்பாட்டில் இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம், இந்த 2 நூல்களும் எழுதப்பட்ட காலத்திலே இதிலே பங்கு கொண்ட கதைமாந்தர்கள் அந்த காலத்திலேயே இவ்வுலகில் உயிரோடு வாழ்ந்தார்கள். ராமகதையை லவனும் குஜனும் பாட ராமனே கேட்டான் என்பதுதானே வரலாறு. அந்த விதத்தில் மகாபாரத கதை தர்மத்தை முன்னிலைப்படுத்தி தர்மாத்மாக்களாக அறியப்பட்ட பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் வினைவசத்தாலே அவ்வப்போது பிழை செய்த அந்த கணக்கின்படி பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானாலும் இறுதி வரையில் இறைவனுடைய வடிவமாக கருதப்பட்ட கண்ணனை அவர்கள் நம்பியிருந்தபடியால் தவறு செய்யாது ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் துன்பம் நேரும் போதெல்லாம் இறைவனுடைய அருள் விளக்கத்தாலே அந்த துன்ப நிலையிலிருந்து காக்கப்பட்ட செய்திகளையும் பார்க்கிறோம். அந்த விதத்தில் மகாபாரதமாகிற இந்த நூலை 5ஆம் வேதம் என்று எடுத்துச் சொல்லி அதில் இருக்கக்கூடிய தர்ம செய்திகளை எளிமையாக எல்லோரும் உள்வாங்கிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை முறையை அதில் சொல்லப்பட்டிருக்கும் தர்மத்தின் வழியிலே நிலைநிறுத்தி கொண்டால் அது நம்மை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நல்ல முறையிலே முன்னேற்றிச் செல்லும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் பாரதத்தின் பல நூறு மொழிகளிலும் மகாபாரதம் மொழிபெயர்க்கப்பட்டும் இசை, நாடகம், கூத்து, தோல்பாவை கூத்து இப்படி பல்வேறு கலை விளக்கங்களாகவும் கலைமுறைகளிலும் இது மக்களிடையே பரப்பப்பட்டும் வந்திருக்கும் செய்தியை நாம் அறிகிறோம். அந்த விதத்தில் மகாபாரதத்தில் தர்மங்களை எடுத்துச் சொல்லும் விதமாக ஒரு உரையாடல் போடே வடிவமைக்கப்பட்டிருக்கும் பகுதிதான் யக்ஷப்பிரஸ்னம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்திலே இருந்த காலத்தில் பல்வேறு அனுபவங்களும் வாய்க்கப் பெற்றார்கள். ஒவ்வொரு இடமாக அவர்கள் பெயர்ந்து செல்லும் போதெல்லாம் ஆங்காங்கே இருந்த சிவாலயங்களிலே வழிபாடு செய்தும் இறைவனுடைய அருளை வேண்டியும் பெற்று வந்தார்கள். அந்த நிலையில் அவர்கள் பல்வேறு க்ஷேத்திரங்களையும் கடந்து வந்தபோது வனாந்திரத்தில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்களையும் வேதவியாசர் தொகுத்து தருகிறார். அப்படி ஒரு அனுபவம்தான் யக்ஷன் ஒருவனோடு தர்மபுத்திரராகிற யுதிஷ்டருக்கு ஏற்பட்ட ஒரு உரையாடல். அந்த சம்வாதமெல்லாம் மிகவும் எளிமையான கேள்வி பதில் போலேயே அமைந்து அந்த கேள்வி பதிலின் மூலமாக அறம் பற்றிய சிந்தனை, அறம் பற்றிய தெளிவை நம்மிடையே வழங்கும் விதமாய் ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த கதையின் முன்கதை சுருக்கம் என்ன என்று பார்ப்போம். வனத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் அயற்சியால் உடல் நலிவுற்று தாகமடைந்து ஒரு இடத்திலே நகர முடியாமல் உட்கார்ந்து கொண்டார்கள். இனி ஒரு அடியேனும் எடுத்து வைக்க வேண்டுமென்றாலும் தண்ணீர் பருகினால்தான் முடியும் என்ற நிலையில் திரௌபதியானவள் மிகவும் அயர்வுற்று அங்கேயே அமர்ந்துவிட செய்வதறியாது தவித்த பாண்டவர்களுள் நகுலன் அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள் சென்று எங்காவது நல்ல நீர்த்தடாகம் இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்று விடைபெற்று சென்றான். சென்றவன் பல நேரம் ஆகியும் அங்கே திரும்ப வரவில்லை. சென்றவனுக்கு என்ன ஆயிற்று? காட்டினுள்ளே அலைந்து திரிந்து ஒரு குளத்தை கண்டடைந்தான் நகுலன். அந்த குளத்திலே இருந்த நீரை கைகளால் பருகி எடுத்துச் சென்றால் அதை கொண்டு திரௌபதியின் தாகம் தணிக்கலாம் என்ற எண்ணத்தில் தண்ணீரை தொடச் சென்றபோது அங்கே ஒரு அசரீரி வாக்கு எழுந்ததாம். இந்த தடாகம், அதில் இருக்கும் நீரும் மற்றைய வளங்களும் எனக்கு உடைமைப்பட்டவை. என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் இந்த தண்ணீரை பருக முடியாது. அப்படி பருகினால் விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று அந்த குரல் கர்ஜித்து எச்சரித்து நின்றது. ஆனாலும் நகுலன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இந்த குரலுக்குரியவர் யாரும் இல்லாத காரணத்தால் இது ஏதோ பிரமை போலும் என்று நினைத்து மீண்டும் தண்ணீரை சேர்ப்பதற்கு அருகே சென்றான். அப்போது அந்த குரல் மீண்டும், இறுதியாக ஒருமுறை எச்சரிக்கிறேன், இந்த தண்ணீர் தடாகம் எனக்கு உடைமையானது. என் அனுமதி இல்லாமல் இதிலே கை வைத்தால் நீ தர்மத்திலிருந்து பிழை செய்தவனாகிறாய். அதனால் விபரீதமான விளைவுகளை சந்திப்பாய். கடுமையாய் எச்சரிக்கிறேன் என்று அந்த குரல் மறுபடியும் எழக் கேட்ட நகுலன் அதை சற்றும் கணிசியாது, இது ஏதோ பிரமைதான் அல்லது வனத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது தேவதையினுடைய செயலாக இருக்கும். யார் வந்தால் என்ன, தண்ணீரை நிரப்பிக் கொண்டுதான் செல்வது என்ற எண்ணத்தில் தண்ணீர் தடாகத்தின் உள்ளே கைகளால் தண்ணீரை சேர்க்கத் தொடங்கினான். அப்போது அந்த தண்ணீர் தடாகத்தை நெருங்கி அந்த குளத்திலிருந்த நீரிலே கை வைத்த மாத்திரத்தில் அவன் கலக்கமுற்று அந்த இடத்திலேயே அயர்ச்சியுற்று தலை சுற்றி கீழே விழுந்து மாண்டு போனான்.
நகுலன் வராது பல நேரம் ஆகிப்போன நிலையிலே தர்மபுத்திரர் என்ன செய்யலாம் என்று சிந்தித்த போது சகதேவன் நான் தான் அவனோடு ஒட்டி பிறந்தவனாயிற்றே, அவனை போய் நான் தேடி கண்டுபிடித்து வருகிறேன் என்று கூறி சகதேவன் அங்கிருந்து விலகிச் சென்றான். நகுலன் சென்ற பாதையிலேயே போய் அந்த திசையில் நகுலன் மயக்கமுற்று விழுந்திருப்பதை பார்த்த அவனுக்கு கடும் கோபம் வந்தது. தடாகத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து முகத்திலே தெளித்து ஒருவேளை அவன் உயிர் பெறச் செய்ய முடியுமோ என்ற ஆர்வத்தில் தண்ணீரை நெருங்கிய போது மறுபடியும் அசரீரி வாக்காக அதே வாக்கு கேட்டது. இவனும் நகுலனை போலேயே அதை மதிகாது தான் போய் தண்ணீர் பெற முயன்றபோது இவனும் மயக்கமுற்று விழுந்தான். இதே வழியில் அடுத்தடுத்து அர்ஜுனனும் பீமனும் கூட மயங்கி விழ கடைசியாக தர்மபுத்திரர் அங்கே வந்தார். வந்தவர் 4 உடன்பிறந்த சகோதரர்களும் விழுந்துபட்டிருப்பதை பார்த்து மனம் நொந்து தண்ணீரை கொண்டு அவர்கள் முகத்திலே தெளித்து எழுப்ப முயன்றபோது அந்த அசரீரி வாக்கு மறுபடியும் கேட்ட மாத்திரத்தில் மற்றவர்களைப் போலே அல்லாது அந்த வாக்கிற்குரிய அந்த தேவதையை தியானித்தபடி தர்மபுத்திரர் அந்த இடத்திலேயே நின்று விட்டார். இந்த குரலுக்குரிய அந்த தெய்வம் யாராயிருக்க முடியும் என்றவர் சிந்தித்திருந்த போது அவரினுடைய தர்ம சிந்தனையின் காரணமாக மற்றவர்களுக்கு வடிவம் காட்டாது அவர்கள் ஆணவத்தால் விழும்படியாய் செய்த யக்ஷன் ஒன்று அங்கே தோன்றியதாம். தோன்றிய யக்ஷன் ஒரு நாரை வடிவிலே தோன்ற அந்த யக்ஷன் தர்மபுத்திரரை பார்த்து, உங்கள் கதையெல்லாம் நான் அறிவேன், நான் சொன்ன சொல் கேளாத மாத்திரத்தில் உன்னுடைய தம்பிமார்கள் 4 பேரும் கீழே விழுந்துபட்டு போனார்கள். நான் உனக்கு ஒரு அனுமதி தருகிறேன். இந்த தண்ணீரை பருக நான் கொடுக்கும் அனுமதிக்கு மாற்றாக நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீ விடை சொல்ல வேண்டும் என்று ஒரு புதிர் போட்டதாம். கேட்ட தர்மபுத்திரர் மிகுந்த வினயத்தோடு அவர் பெயருக்கே உரிய தர்ம சிந்தனையோடு கூடி அந்த யட்சனை வணங்கி, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு விடை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்டருள வேண்டும் என்று வணங்கி துதித்து நின்றார். அப்போது அந்த இடத்தில் ஒவ்வொரு கேள்வியாக அந்த யக்ஷன் வடிவிலிருந்து நேரே தர்மராஜரான யமதர்மனே கேள்வி கேட்கத் தொடங்கினார் என்று கூறுகிறார் வேதவியாசர். ஒவ்வொரு கேள்வியும் ஆழ்ந்த பொருளோடு கூடியவைகளாக இருந்தன. ஆயினும் கேள்வியும் விடையும் இரண்டுமே மிகவும் சிறிதாய் ஓரிரு சொற்களிலேயே அமைந்துவிட்டது. உதாரணத்திற்கு வானத்தை விடவும் பெரியது எது என்று கேட்ட கேள்விக்கு தர்மபுத்திரர் உண்மைதான், தர்மம்தான் வானத்தை விடவும் பெரியது என்று விடை சொன்னார். பூமியை விடவும் கனத்தது எது என்று கேட்டபோது அன்னையின் அன்பு பூமியை விடவும் கனம் கொண்டது என்று விடை சொன்னார். காற்றை விடவும் வேகமானது எது என்று கேட்டபோது யார் கட்டுப்பாட்டிற்கும் அடங்காத மனசுதான் காற்றை விடவும் வேகமானது என்று விடை சொன்னார். இப்படியே பல 10 கேள்விகளாக தலைப்புகள் இட்டு தலைப்பின் கீழே 4 கேள்விகளாக அந்த யட்சன் கேட்டுக்கொண்டே செல்ல எல்லாவற்றிற்கும் தர்மத்தின் வழியிலே நின்று அறநூல்கள் சொல்லியிருக்கும் விதத்திலே விடை சொன்னாராம் தர்மபுத்திரர். கேட்டு மகிழ்ந்த அந்த யட்சன் தர்மபுத்திரருக்கு தன்னுடைய உண்மை வடிவமான யமதர்மனாகிற வடிவத்தை காட்டிக் கொடுத்து, தர்மபுத்திரரே, நீர் நமக்கே பிள்ளை போல்தான், அதனால்தான் நீர் கொண்டிருந்த தர்ம ஞானத்தை உலகமறியும்படியாய் செய்ய இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். நீர் வேண்டிய அளவு தண்ணீர் கொண்டு விழுந்து கிடக்கும் உன் தம்பிமார்களையும் தட்டி எழுப்பி அந்த தண்ணீரை கொண்டு உன்னுடைய மனைவியின் தாகத்தையும் தணிக்கலாம். ஆனாலும் விழுந்த தம்பிமார்களில் ஒருவருக்குத்தான் நான் உயிர் கொடுப்பேன் என்று சொன்னபோது சற்றும் மறுத்து பேசாத தர்மபுத்திரர் நகுலனை மீண்டும் உயிர் பெற்று வரச் செய்ய வேண்டும். காரணம், என் தந்தைக்கு 2 மனைவிமார்கள், குந்திதேவியின் மகனாக நான் இருக்கிறேன், மாதிரியின் மகனாக ஒரே ஒருவனாவது வேண்டும், அதனால் நகுலனை உயிர் பிழைக்கச் செய்ய வேண்டும் என்று கேட்டார். எல்லா நிலையிலும் தர்ம சிந்தனையிலே மூழ்கியிருந்த தர்மரின் அந்த அறக்கோட்பாட்டிற்காய் 4 தம்பிமார்களையும் எழுப்பிவிட்டானாம் தர்மபுத்திரன். மகாபாரதத்தில் யக்ஷப்பிரஸ்னம் என்ற தலைப்பிலே அறம் வலியுறுத்தும் விதமாய் சிறிதாய் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஓரிரு வார்த்தைகளிலேயே விடை சொன்ன தர்மபுத்திரரின் சாதுரியமும் அதைவிட முக்கியமாய் அறச்சிந்தனை எவ்வளவு ஊடுருவி இருந்தது மக்களிடையே என்பதற்கும் உதாரணம் போல விளங்கும் யக்ஷப்பிரஸ்னம் பகுதியை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.